ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் சீரியஸ்க்கு. ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த நியூ இயர் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லோரும் நம்புவோம். வாங்கின செருப்படியில் இந்த வருஷம் நம்மளை உருப்படியாக்குதுன்னு நம்பலாம். நீங்கள் சொல்லுங்கள், ருத்ராஜ் கைக்வாட் இந்தியன் ஸ்குவாடில் திரும்ப வருவாரா? இந்தியா இங்கிலாந்து டூரில் Jan 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இதுக்கு நடுவில் மறக்க வேணாம், பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை தோற்றுருக்கோம்னு சொல்ல முடியாது, பட் டை பண்ண முடியும் சீரியஸாக. பட் குவாலிஃபிகேஷன் சினாரியோன்னு பார்த்தா அவ்வளோவா இல்லை. ருத்ராஜ் கைக்வாட் ஸ்குவாடில் ரிட்டன் ஆவாரா? அகைன் அண்ட் அகைன் பிசிசி அவங்கள சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 173 வர்சஸ் இப்போது ரீசெண்டாக நடந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் 173 அடிச்சார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 50s அடித்தார். நிறையா 50s and 100s அடிச்சுட்டு தான் இருக்கார். பட் ஆனால் பிசிசி அவர் கண்டுக்கிறதா இல்லை, செலக்டர்ஸும் சுத்தமாக அவரை பார்க்கறது இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ருத்ராஜ் கைக்வாட் இந்தியன் டீமில் ஸ்குவாடில் நேம் பண்ணணுமா? அவருக்கு ஓப்பனிங் ஸ்பாட் கொடுக்கணுமா? இல்லை அட்லீஸ்ட் பேக்கப் ஆச்சும் எடுத்து வைக்கணுமா ஸ்குவாடில்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வருவாரான்னு தெரியல. ஸ்ரேயாஸ் ஐயரோட ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் இயரே பார்த்தோம். ஐபிஎல் ட்ராஃபி வின்னிங்காக இருக்கட்டும், ஐபிஎல் ட்ராஃபி வின்னிங் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியும் அந்த ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு அவரோட ஸ்டேட் டீமுக்கு. ஸோ இதுதான் அவரோட டைம்னா எனக்கு தோணுது. ஸோ அவர் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் ஸ்குவாடில் வந்தாலும் சர்ப்ரைஸ் இல்லை. ஸோ இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா டோர்னமெண்ட்டுக்கு கண்டிப்பாக எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் ஸ்டாட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கிலாந்து டீம் பற்றி பார்த்துடலாம். இப்போது அந்த டீம் பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த பவுலிங், அடில் ரஷீத், அப்புறம் கார்ஸ்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார். அவர் கூட போடுறதுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. மார்க் வுட் என்ன தான் இன்ஜுரி இருந்திருந்தாலுமே அவர் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் சரி, அவரோட பேக் இன்ஜுரியாக இருக்கட்டும், ஷோல்டர் இன்ஜுரியாக இருக்கட்டும், எல்லா இன்ஜுரியிலேருந்தும் பயங்கரமாக கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட பவுலிங் நல்லாயிருக்கு. ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தா அடில் ரஷீத் இருக்கார். ஜாக்கப் பெத்தல் ஒரு ஆடட் அடிஷன் டு த டீம். அவரால் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட முடியும். ஹாரி ப்ரூக் இருக்கார். அவர் T20s ஓப்பன் பண்ணலாம், இல்லைனா மிடில் ஆர்டர்லையும் ஆட வைக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது டீம் சூப்பராகவே இருக்குது. டக்கெட், ஜேமி ஓவர்டன் இருக்கார். ஜேமி ஓவர்டன் ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். அவளை என்ன பண்ண முடியும்னு பிக் பேஷில் காமிச்சார். கடைசி 2-3 ஓவர்ஸில் ஹார்டாக ஹிட்டிங் பண்ணார். ஒரு 5-6 பால்லே ஒரு 35 ரன்ஸ் 25 ரன்ஸ்லாம் அடிச்சு கொடுத்தாரு டீமுக்கு. ஒரு நல்ல வேல்யூபிளான பிளேயராக தெரிகிறாரு பார்க்கறதுக்கு. ஃபில் சால்ட் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஓப்பனிங் பண்ணுவார், நல்லா கீப்பிங் பண்ணுவார். ஓப்பனிங்கில் போயிட்டு செட்டில்டாக ஆடுவார். ஃபுல்லாக ஆடிட்டார் அப்படின்னா மேட்சை எடுத்துகிட்டு போயிடுவார். லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ இதில் ஆர்சிபி பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார்னு பார்க்கலாம். 3 ஆர்சிபி பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த டீமில். லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், ஜாக்கப் பெத்தல் அப்படின்னு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்ப்போம் இந்தியா கூட இந்தியன் பிச்சில் என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஓவரால் செட்டில்டாக இருக்குது T20 ஸ்குவாட். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா ஸ்குவாடில் யாரெல்லாம் நேம் பண்ணுவாங்க? ஸ்ரேயாஸ் ஐயர் கம்பேக் பண்ணுவாரா? ருத்ராஜ் கைக்வாடுக்கு இப்படி பண்ணுறது, செலக்டர்ஸ் இப்படி அவரை செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதும் சரி, அவரோட நாக்ஸ் எல்லாம் வெயினில் போயிட்டுருக்கு, சுத்தமாக நோட்டீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அவர் டீமில் ஸ்குவாடில் அட்லீஸ்ட் பேக்கப் ஆச்சும் நேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். ருத்ராஜ் கைக்வாடு தொடர்ந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் ஸ்டில் அவரை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்க்ளூடிங் டெஸ்ட் மேட்சஸ், ODI T20 தான் ஸ்குவாட் புரிஞ்சுக்க முடியுது. சுப்மன் கில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் வராங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அவரை நேம் பண்ணுறப்போ சுப்மன் கில் ஒரு 5 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை நேம் பண்ணுறப்போ 5 மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச் அடிக்கிற பிளேயர் ருத்ராஜ் கைக்வாடையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ செலக்டர்ஸ் தான் கேட்கணும். அவங்கள எந்த க்ரைட்டீரியா படி போகிறாங்கன்னு தெரியல. எல்லா ஃபார்மேட்லேயும் சரி, ஆவரேஜும் நல்லா வச்சுருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். ரன்ஸும் சரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்ல ஆவரேஜ் அண்ட் ரன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை ட்ராப் பண்ணுறதுங்கிறது ஒரு என்ன மாதிரியான ஒரு மூணு எனக்கு தெரியல. T20ல சரி, லிஸ்டே கிரிக்கெட்டில் 4287 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் ஆவரேஜ் ஆஃப் 58, வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 102. 82 மேட்சஸில் 4287 ரன்ஸுன்றது ஒரு நல்ல ஸ்டேட்டாக கண்டிப்பாக இருக்குது. T20ஸில் 23 மேட்சஸ் 633 ரன்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 39.6 வித் 143 ஸ்ட்ரைக் ரேட் ஆடிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல ஆவரேஜ் தான் கண்டிப்பாக. எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல பிளேயராக தெரிகிறாரு. மேபி இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா ஆர் சுமன் கில் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. பட் கண்டிப்பாக அவர் ஹி டிசர்வ்ஸ் அ சான்ஸ் இந்த இந்தியன் டீம்.
ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி இயர் ஆஃப்டர் இயர் பர்ஃபார்ம் பண்ணியும் டீமில் இருக்காமல் இருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது பார்க்கறதுக்கு. பாலிடிக்ஸ் ரூயினிங் இஸ் லைஃபா என்னன்னு தெரியல, பார்த்தே ஆகணும். பட் இட்ஸ் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். பட் he needs to wait for the ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ கரெக்டாக அவர் யூஸ் பண்ணணும். இல்லைனா சஞ்சு சாம்சன் மாதிரி தான் ஆகும். ஐபிஎல்லில் அடிப்பார், ஐபிஎல்க்கு வருவார், திரும்ப பர்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ அண்டர் பர்ஃபார்மிங்காக ஆயிடுவார், திரும்ப வந்து ஐபிஎல் அடிப்பார். இது மாதிரி சான்சஸ் வந்து போகும். அவர் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருவார். ஸோ பார்க்கலாம் ருத்ராஜ் கைக்வாட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு அவர் சான்ஸை ஃபியூச்சரில். ஸோ அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபைனல் டெஸ்ட் யார் வின் பண்ணுவான்னு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் காய்ஸ், ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன்.